ப்ராப்ளமே யுவர் ஆனர் வெங்கட்ராமன் வந்திருக்காரு. எனக்கு என்னதாயா பிரச்சனை? நீங்க ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? அவருக்கு நான் தான் சார் ப்ராப்ளமே. சின்ன வயசுல நான் ஃபெயில் ஆயிட்டா அவருக்கு எல்லாருக்கும் பார்ட்டி வைப்பார் சார். எனக்கு ப்ராப்ளம் வந்தா அவர் சந்தோஷப்படுவார் சார். சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு சார். ஏதோ வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழணும்னு நினைச்சா நடுவுல வந்து பெரிய பிரச்சனை பண்ணி எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டார் சார். அவங்க அப்படி என்ன கேட்டாங்க சார்? எங்க தாத்தா அவர் கொடுத்த வீடை என் பேருக்கு மாத்த சொன்னாங்க சார். மாத்தி கொடுக்கலாம்ல? நான் கேட்கறது தப்பா சார்? இவ சொன்னதுல தப்பு இல்ல. என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே இவன் தானு நினைச்சேன். ஆனா இவன் ஃபெயில் ஆகி என்ன முட்டாளாக்கிட்டான் சார். இவன் என்ன நல்ல விஷயம் பண்ணிருக்கான்னு என் வீட்டை இவன் பேருக்கு எழுதி கொடுக்கறது சார். ஒவ்வொரு வாட்டியும் மத்தவங்க முன்னாடி முட்டாளாகி என்னையே முட்டாளாக்கியிருக்கான் சார். சார் இவன் என்ன சொன்னான் சார்? இவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறதுக்கு நான் பார்ட்டி வைக்கிறேன்னா? ஆமா சார், பார்ட்டி வைக்கிறேன் சார். எதுக்காகனா எல்லாரும் மாதிரி என் புள்ள நல்லா படிச்சு வேலை கிடைச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் சார். ஆனா இவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகி எல்லாரும் முன்னாடி என்ன முட்டாளாக்கிட்டான் சார். முட்டாளாக்கிட்டான். ஆமா சார், இந்த காலத்துல பசங்க எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா கையில ஒரு மொபைலு, சுத்துறதுக்கு பைக்கு, அவங்களுக்காக பர்சனலா ஒரு ரூமு, பார்ட்டியில கொண்டாடுறதுக்காக எங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கணும் சார். இன்னும் சொல்ல போனா பறவைகள் கூட அவங்களுக்கு ரெக்க முளைக்கிற வரைக்கும் தான் சார் அவங்க பெற்றவங்களோட உதவியில இருக்கும். ஆனா இவனை 25 வருஷமா கஷ்டம் மட்டும்தான் சார் பட்டிருக்கேன். ஆனா இப்போ அந்த வீடு வேணும்னு கேட்கிறான் சார். என்னால அந்த வீடை கொடுக்க முடியாது சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், என்னால கொடுக்க முடியாது சார். என்னால கொடுக்க முடியாது சார். நீ சும்மா ஒண்ணும் வளர்க்கல, பெத்துக்கிட்டா அதனால வளர்க்கற. என்ன சொன்ன? பெத்துக்கிட்டா வளர்க்கணும்ன்ற. என்ன? உன்னை பெத்துக்கிட்டதுனால வளர்க்கணுமா? சரிடா, நான் உன்னை இப்படி வளர்த்தனோ அதே மாதிரி நீயும் ஒரு குழந்தைய ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து அதே வீட்டுல உன் செலவுல ஏன் முன்னாடி 6 மாசம் வளர்க்கணும். அப்போ என் வீட்டை உன் பேர்ல எழுதி கொடுத்துட்டு நான் முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன். சரியா? இதுல எங்கேயா நியாயம் இருக்கு? சம்பாத்தியமே இல்லாத ஒருத்தங்கிட்ட 6 மாசம் குழந்தைய வளர்த்து காட்டுனா எப்படியா முடியும்? சின்ன வயசுல என் நெஞ்சில உதைக்கும் போது அது ஏதோ விளையாட்டுன்னு நினைச்சேன். தெரிஞ்சும் தெரியாத வயசுல உதைக்கும் போது அவ அதை தெரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன். இப்பவும் அப்படியே உதைச்சுக்கிட்டு இருந்தா என் தலையெடுத்துன்னு நினைச்சுக்கணுமா? டேய், என் சொத்து உனக்கு வேணும்னா நான் பட்ட கஷ்டத்தோட மதிப்பு தெரியணும்டா. உனக்கு தெரியணும். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? ஒரு அனாதை குழந்தைய கூட்டு வந்து 6 மாசம் உன் வீட்டுல உன் கண்ணு முன்னாடி என்னோட காசுல வளர்க்கணும். வளர்க்கிறேன். நான் உன்னை விட நல்லா வளர்ப்பேன். அப்போ என் பேருக்கு அந்த வீட்டை மாத்தி கொடுத்துட்டு போயிடணும். போவியா? இது உங்க பர்சனல் மேட்டர். இருந்தாலும் ஃபியூச்சர் ஜெனரேஷனை மனசுல வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அநாத ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய கொடுப்பேன். 6 மாசத்துக்கு அந்த குழந்தைய வளர்க்கணும். அந்த குழந்தைக்கு பிசிக்கலாவோ மென்டலாவோ பிரச்சனை வந்தா நீ தான் அதுக்கு பொறுப்பு. என்ன சொல்ற? 6 மாசம் என்ன சார், 12 மாசம் கூட வளர்ப்பேன் சார். எனக்கு ஓகே சார். சரி, நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் அந்த குழந்தைய அவர் வளர்த்துட்டாருன்னா உங்க வீட்டை அவருக்கு எழுதி கொடுக்கணும். சரிதானே? சரிங்க சார்.